வணக்க மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஆரோமலி இந்த படத்தோடைய கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படத்துல வர நம்ம ஹீரோ ஒரு நாள் தியேட்டர்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்க்கறதுக்காக போயிருக்கான். போன இடத்துல பசங்க எல்லாரும் தீராத விளையாட்டு பிள்ளை படத்துக்கு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம விண்ணை தாண்டி வருவாய படத்துக்கு போயிடுறான். அவ்வளவுதாங்க, நம்ம ஹீரோ விடிவி படத்தை ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்த அந்த தாக்கம் அவனுக்குள்ள அதிகமா ஏற்படுத்திருக்கு. லைஃப்ல லவ் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல அப்படின்ற லெவலுக்கு அவனை யோசிக்க வச்சு ஸ்கூலுக்கு படிக்க போடானா லவ் பண்ண போயிருக்கான். ஆனா ஸ்கூல் லவ் ஒர்க் அவுட் ஆகல. சரி, ஸ்கூல்ல தான் ஒர்க் அவுட் ஆகல, காலேஜ்லயாச்சும் ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தா அதுவும் ஓரம் கட்டிக்கிச்சு. இப்படி லவ்வுக்கும் நம்ம ஹீரோக்கும் சுத்தமா செட் ஆகாம இருக்கும்போது தான் ஹீரோ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போன இடத்துலயும் திரும்பவும் ஒரு பொண்ணு மேல லவ் வருது. ஆனா அங்கதான் பெரிய சிக்கல்ல நம்ம ஹீரோ மாற்றான். கடைசியில நம்ம ஹீரோவுடைய லவ்வை அந்த பொண்ணு ஏத்துக்கிச்சா? அந்த பொண்ணு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? நம்ம ஹீரோ போய் சேர்ந்த அந்த ஆபீஸோடைய வேலை என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட கலக்கலான காமெடியோட சொன்ன படம் தான் இந்த ஆரோமலி. சரி வாங்க, இப்ப நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நாம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே 2010 தியேட்டர் வாசல்ல ஸ்கூல் பசங்க ஒரு 4 பேர் காணுங்க. அதுல அர்ஷத் கானும் ஒருத்தர். இவங்க எல்லாரும் சேர்ந்து தீராத விளையாட்டு பிள்ளை படத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அந்த படத்தோடைய போஸ்டர் பார்த்துட்டு 3 ஹீரோயின்ஸ் சும்மா வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஜாலியா ஃபன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஜித்ன்ற ஒரு பையன் வேகமா ஓடிட்டு இருக்கான். இவர் தாங்க இந்த படத்தோடைய ஹீரோ. எங்கடா இப்படி அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு இருக்கான்னு பார்த்தா இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்க அதே தியேட்டருக்கு தான் ஓடி வரான். அப்படி ஓடி வந்ததுமே, மச்சான் எனக்கும் படத்துக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ அர்ஷத் கானை பார்த்து கேட்கறான். ஏன்னா நம்ம ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அது அர்ஷத் கான் தான். ஆனா அர்ஷத் கான் நம்ம ஹீரோவை பார்த்து, ஏண்டா டேய், நீ கடைசி நேரத்துல வரமாட்டேன்னு சொல்லிடுவ, கேட்டா வீட்டுல அப்பா உள்ளன்னு சொல்லியிருப்ப, அதனால உனக்கு நாங்க டிக்கெட் எடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் அவன் ஃப்ரெண்டு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ கவுண்டர்ல போயிட்டு தீராத விளையாட்டு பிள்ளைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, தம்பி அந்த படத்துக்கெல்லாம் ஹவுஸ்ஃபுல் பா அப்படின்ற மாதிரி கவுண்டர்ல இருக்கவங்க சொல்ல ஹீரோ அப்படியே சோகமாயிரான். ஆனா இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், மஜா நீ பேசாம வீட்டுக்கு போய் சுட்டி டிவி பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வெறுப்பேத்திட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தீராத விளையாட்டு பிள்ளை படத்துக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணி போக ஆரம்பிச்சாங்க. ஹீரோ மட்டும் சோகமா தியேட்டர் வாசல்ல நின்று இருக்கும்போது அப்படியே சைட்ல ஒரு பேனரை பாக்குறான். விண்ணை தாண்டி வருவாயா 50வது நாள் ஓடிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம இந்த படத்துக்கே போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விடிவிக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டருக்குள்ள போறான். படம் ஸ்டார்ட் ஆகுது. அவன் தலைவன் எஸ்டிஆரோடைய ஐகானிக் டைலாக்கான இங்க என்ன சொல்லுது அதெல்லாம் அப்படியே நம்ம ஹீரோக்குள்ள பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த படம் பார்த்து முடிச்சதுமே அப்பவே நம்ம ஹீரோ முடிவு பண்ணிடுறான், லைஃப்ல லவ் தான் எல்லாமே, லவ் இல்லைன்னா லைஃபே போர் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து தன்னுடைய ஃப்ரெண்டான அர்ஷத் கான் கிட்ட பிடிவி பார்த்த அந்த ஃபீலை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போதே பக்கத்து பெஞ்சில கிளாஸ் சேர்ந்த ஸ்ருதின்னு ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு கிட்ட அர்ஷத் கான் ரப்பர் கேக்குறான். ஆனா அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேங்குது. டப்புன்னு பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோவா அந்த பொண்ணு கிட்ட பென்சில் கேட்க, ஹீரோ கேட்டதுமே அந்த பொண்ணு பென்சில் கொடுக்க, அவ்வளவுதான் அந்த நொடியில இருந்து நம்ம ஹீரோ ஸ்ருதியை லவ் பண்ண ஆரம்பிச்சான். பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்ட் அர்ஷத் கான் கிட்ட, மச்சான் நீ கேட்டா அவ ரப்பர் கொடுக்கல, ஆனா நான் கேட்டதுமே அவ பென்சில் கொடுத்துருக்கானா, அப்ப இதுக்கு பேர் லவ் தானே அப்படின்ற மாதிரி விடிவி சிம்பு மாதிரி பேச ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜிவிஎம் படமா பாக்குறது. அவன் கிளாஸ் பொண்ணான ஸ்ருதி கிட்ட போயிட்டு அப்பப்போ பென்சில், ஸ்கேலு இந்த மாதிரி கேட்க அந்த பொண்ணு கொடுத்துட்டே இருக்க, கண்டிப்பா இது லவ் தான்டா, இதை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய பர்த்டேக்கு அவன் வீட்டுல கேக் கட்டிங் வச்சிருக்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதியை இன்வைட் பண்றான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு கிஃப்டோட வர ஸ்ருதி கொடுத்திருக்க அந்த கிஃப்ட அவளோட பிரிச்சு பாக்குறான். உள்ள பார்த்தா பென்சில், ரப்பர், ஸ்கேலு, காம்பஸ்னு இப்படி ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாம் சேர்ந்த ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு, இதோ பாரு அஜித், சும்மா ஸ்கூல்ல வந்து எனக்கு பென்சில் வேணும், பேனா வேணும், ஸ்கேல் வேணும்னு கேட்டே இருக்காத, அதனாலதான் நான் உனக்கு மொத்தமா இதை கிஃப்டா வாங்கி கொடுத்துருக்கேன், பிளீஸ் ஸ்கூல்ல என்கிட்ட வந்து அப்படி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுமா. அவ்வளவுதான், அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு பயங்கரமா ஹார்ட் பிரேக் ஆகுது. இப்படியே ஸ்கூல்லவும் புட்டுக்க அப்படியே கட் பண்ணா 2012 ஹீரோ காலேஜுக்கு போயிட்டான். கிரவுண்ட்ல எல்லாரும் ஜாலியா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பெருசா பேட்டிங் வராதுன்னு சொல்லிட்டு அவனை வெறும் ஃபீல்டிங்க்கு மட்டுமே அர்ஷத் கான் நிக்க வச்சிருக்கான். கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது அர்ஷத் கான் ஒரு பாலை தூக்கி அடிக்க கிரவுண்ட்ல ஒரு ஓரமா ஒரு பொண்ணு உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. நேரா பால் இப்போ அந்த பொண்ணு கைக்கு போக அவங்க அந்த பாலை கேட்ச் பண்ணிட்டு பக்கத்துல அந்த பாலை வச்சிடறாங்க. கிரவுண்ட்ல இருந்தபடியே நம்ம ஹீரோ பாலை தூக்கி போட சொல்ல, ஆனா அந்த பால் அந்த பொண்ணு போடவே இல்லை. ஹீரோ
பால் வாங்குறதுக்காக நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பால் உன் கைக்கு வந்துச்சுல தூக்கி போட மாட்டியா, ஆமா நீ எந்த இயரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அதிகாரமா கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு டப்புன்னு நான் தேர்ட் இயர்னு சொல்ல, ஓ தேர்ட் இயருங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பம்ம, நீ எந்த இயர்ரா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, நான் செகண்ட் இயருங்க. நம்ம ஹீரோக்கு சீனியர் அந்த பொண்ணு. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ பம்பிட்டு அந்த பாலை வாங்கிட்டு வந்துடுறான். அவ்வளவுதான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சீனியர் பொண்ணு மேல காதல் வயப்படுறான். தொடர்ந்து காலேஜ்ல எப்பெல்லாம் அந்த பொண்ணை பாக்குறானோ அப்பெல்லாம் அவங்க கிட்ட ஒரு பாலை தூக்கி போட்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பால்ல எழுதி போடுறது, சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க இப்படி வாட்ஸ்அப்ல சேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பால்ல எழுதி எழுதி அந்த பொண்ணு பக்கம் தூக்கி போட்டுட்டு இருக்கான். அந்த சீனியர் பொண்ணும் அந்த பால் எப்பெல்லாம் கைக்கு வருதோ அதெல்லாம் பார்த்துட்டு யாரா இந்த பைத்தியக்காரன்ற மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இதுவும் லவ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல சுத்திட்டு இருக்காப்புல. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் கிரிக்கெட் மேட்ச் விளையாடிட்டு இருக்கும்போது குடுறா அந்த பேட்டை, நான் இன்னைக்கு அந்த சீனியர் பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ற விதமா பயங்கரமா ஆட போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பேட்டை வாங்கிட்டு கிரவுண்டுக்கு போறான். கரெக்டா அப்போ அந்த சீனியர் பொண்ணும் கிராஸ் ஆக ஹீரோ 6 அடிச்சு சம்பவம் பண்ண போறான்னு பார்த்தா ஹீரோக்கு தான் பேட்டிங்கே வராதே. பாலை ஓங்கி அடிச்சதுல பால் எங்கேயோ போகுதுன்னு பார்த்தா பால் கீப்பரா நின்றுட்டு இருக்க அர்ஷத் கான் கையில இருக்கு. ஆனாலும் ஃபீல்டர்ஸ் எல்லாருமே வானத்தையே பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்படி என்னடா இவனுங்க பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தா ஹீரோ கையில இருந்த பேட்டு அப்படியே உருவிக்கிட்டு பறந்து போய் யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சானோ அந்த சீனியர் பொண்ணு மேல போயிட்டு பேட் விழுந்துடுங்க. அவ்வளவுதான். அந்த சீனியர் பொண்ணுடைய மண்டை பிரேக் ஆனது மட்டும் இல்ல, ஹீரோவுடைய லவ்வும் அங்கேயே பிரேக் ஆயிடுது. இப்படி லவ்வுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரே 7ஆம் பொருத்தமா போயிட்டு இருக்க. காலேஜ் எல்லாம் முடிச்சதும் ஹீரோ ஏதாவது வேலை வெட்டிக்கு போயிருப்பான்னு பார்த்தா இப்ப கரண்டா தான் ஃப்ரெண்டை கூட்டிட்டு சர்ச்ல ஒரு மேரேஜ் நடக்க போது அந்த மேரேஜ் அட்டென்ட் பண்றதுக்காக போயிருக்கான். யாருடைய மேரேஜ்டா, எதுக்குடா இங்க கூட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அர்ஷத் கான் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவா இன்னைக்கு நான் லவ் பண்ண மேகான்ற பொண்ணுக்கு கல்யாணம், அதான் அந்த கல்யாணத்தை நிறுத்தி அவளை கூட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அவ்வளவுதான். இது கேட்டதுமே அர்ஷத் கான் தூக்கி வாரி போடுது. என்னடா சொல்ற மச்சான், நான் சொல்றது கேளு, சுத்தி கிரௌடா இருக்காங்க, வந்தமா பிரியாணி சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு நான் பொண்ணு தூக்கிட்டு போறேன்லாம் சொன்னா அவ்வளவுதான் பொழந்துருவாங்க அப்படின்ற மாதிரி என்னன்னோ சொல்லி பாக்குறான். ஆனா ஹீரோ கேட்கற மாதிரியே இல்ல. கல்யாண கோலத்துல இவன் லவ் பண்ணிட்டு இருக்க மேகான்ற அந்த பொண்ணு சர்ச்சுக்குள்ள வந்துட்டு இருக்க. டப்புன்னு நம்ம ஹீரோ குறுக்க நிக்க சுத்தி இருக்கிற கிரௌடெல்லாம் ஹீரோ ஒரு மாதிரி கோமா பாக்க, அந்த கல்யாண பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, டே அஜித் இங்கடா பண்ற அப்படின்ற மாதிரி கல்யாண பொண்ணு ஒரு மாதிரி ஷாக்கிங்ல கேட்க, டே பார் மேகா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்காத, உன் லைஃப் நல்லா இருக்காது, என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட, டே அஜித்தே உனக்கு என்ன பைத்தியமா, இதெல்லாம் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, வேலைக்கே ஆகாது, தயவு செஞ்சு இங்க வந்து போயிடு, தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காத அப்படின்ற மாதிரி அந்த கல்யாண பொண்ணு எவ்வளவோ பொறுமையா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ கேட்காம கல்யாண பொண்ணுடைய கையை பிடிக்க, அவ்வளவுதான். சுத்தி இருக்கிற அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்க எல்லாம் ஹீரோவை அடிச்சு வெளியில தள்ளிடுறாங்க. அப்படி வெளியில தள்ளும் கடுப்புல நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு பூத்தொட்டி எடுத்து புடிச்சு தள்ளி விட்டவங்க மேலாம் தூக்கி அடிக்கிறதுக்காக ஓங்குறான். அந்த பூத்தொட்டி அப்படியே ஏர்ல டிராவல் ஆகி பின்னாடி நின்றுட்டு இருந்த பொண்ணு மாப்பிள்ள போற அந்த கார்ல போய் விழுந்து கார் கண்ணாடி நொறுங்கிடுது. அவ்வளவுதான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஹீரோவை பிடிச்சி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அப்படியே ஹீரோ சோகமா ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோவை கூட்டிட்டு போறதுக்காக ஹீரோவுடைய அப்பா வராரு. ஹீரோவுடைய அப்பா எப்படிப்பட்டவர்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். ஹீரோ எது கேட்டாலும் அவன் என்ன கேட்டானோ அதை வாங்கி கொடுக்க மாட்டாரு. அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட்டா வாங்கி கொடுத்து யூஸ் பண்ண சொல்லுவாப்புல. உதாரணத்துக்கு ஹீரோ சைக்கிள் கேட்டா லேடி பேர்ட் வாங்கி கொடுத்துருவாரு. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ ஆசைப்பட்டது எதுவுமே அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது இல்ல. அதனால அவன் கேட்கறதே விட்டுட்டான். அது இல்லாம நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா பாக்குற வேலை சுத்தமா பிடிக்காது. அவங்க அப்பா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே விஷயம், ஒன்னு கிளையண்ட் இன்சூரன்ஸ் பிடிக்கணும், அதை விட்டா வீடு, மற்றபடி ஃப்ரெண்ட்ஸோ ஃபன்னோ பார்ட்டியோ இது எதுவுமே அவங்க அப்பா லைஃப்ல கிடையாது. ரொம்பவே ஒரு பிளெயினான வாழ்க்கையை தான் இவங்க அப்பா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனாலே நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை பயங்கரமா வெறுக்கிறான். இப்போ கல்யாணத்துல கலவரம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்களே. பையனை கூப்பிட்டு போறதுக்காக ஹீரோவுடைய அப்பா வந்திருக்காரு. ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டரா ஹீரோவுடைய அப்பாவை கூப்பிட்டு, பாருங்க சார், உங்க பையன் கல்யாணத்துக்கு போய் பெரிய பிரச்சனையை இழுத்திருக்கான், பொண்ணு மாப்பிள்ள போற காரையே உடைச்சிருக்கான், கேட்டா இதெல்லாம் லவ்வுக்காக பண்ணன்னு சொல்றான். ஆனா அந்த கல்யாண பொண்ணு லவ் இல்ல ஒண்ணு இல்லன்றா. பொண்ணு வீட்டுல இருந்தும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்தும் உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டா உங்க பையனோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும், ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பேசி பஞ்சாயத்து பண்ணி உங்க பையனை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பேச, ஹீரோவுடைய அப்பாவும் காசை கட்டி பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதே அந்த டிராவல்ல நம்ம ஹீரோ தான் அப்பா கிட்ட, அப்பா தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் அம்மா கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிதான் கூப்பிட்டு வரான். ஆனா வீட்டுக்கு வந்ததுமே இவங்க அப்பா நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க போல. அவ்வளவுதான். அவங்க அம்மா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஏண்டா நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், ஆனா நீ ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்க, உன்னை நாங்க எதுக்காக படிக்க வச்சோம், டிகிரி முடிச்சு 2 வருஷம் ஆகுது, இது நாள் வரைக்கும் ஒரு நல்ல வேலைக்கும் போகல, சும்மா ஊரை சுத்திக்கிட்டு காதல்ன்ற பேர்ல கண்ணா பின்னான்னு சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்ட
ஹீரோ அப்படியே நேரா தான் அப்பா கிட்ட வந்து, சந்தோஷ் சுப்ரமணியம் ஜெயம் ரவி மாதிரி சம்பந்தமே இல்லாம எல்லா தப்புக்கும் நீங்க தான் காரணம். சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டு கேட்டது ஏதாவது பண்ணிருக்கீங்களா? கடைசியா இப்போ வரும்போது கூட தயவு செஞ்சு இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னேன், ஆனா வந்ததுமே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை பார்த்து கண்ணா பின்னான்னு திட்ட, ஏண்டா தப்பு பண்ணது நீ, உன்னை 50,000 ரூபாய் கட்டி ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வந்தவரை திட்டுற அப்படின்ற மாதிரி பொலிர்னு ஹீரோவுடைய அம்மா ஹீரோவை அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய அப்பா கிட்ட வந்து, எனக்கு வேலை வெட்டி இல்லாதனால தான் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, உங்க ஃப்ரெண்டோடைய கம்பெனில ஒரு வேகன்சி இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த வேலையை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, வேலைக்கு போனா தான் இவனுக்கு பொறுப்பு வரும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவுடைய அம்மா ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு அந்த வேலைக்கு போறதுல சுத்தமா விருப்பமே இல்லை. அதுவும் கிட்டத்தட்ட அவங்க அப்பாவுடைய இந்த புரோக்கர் வேலை மாதிரி தான். வேண்டா விருப்பா தான் நம்ம ஹீரோ இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக அந்த கம்பெனிக்கு போறான். அந்த கம்பெனியோட பேர் லைஃப் டைம் மேட்ரிமனி. எஸ், அது ஒரு மேட்ரிமனி கம்பெனி. ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா ஹீரோ இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக லிஃப்ட்ல இருக்கும்போது, லிஃப்ட்ல ஒரு பொண்ணு ஒரு சூப்பரான ஏஆர் ரஹ்மான் சாங் ஹம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு அழகான பொண்ணு ஹெட்போன்ல பாட்டு கேட்டு நின்றுட்டு இருக்காங்க. இவங்களுடைய பேர் அஞ்சலி. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். பொண்ணு அழகா இருக்காளே அப்படின்றப்ப நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டே நேரா இவன் வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு வந்திருக்க அந்த லைஃப் டைம் மேட்ரிமனின்ற அந்த ஆஃபீஸ் தான் வந்திருக்கான். அதே ஆஃபீஸ்ல சீனியர் மேனேஜரா ஒர்க் பண்றவங்க தான் படத்தோட ஹீரோயினான அஞ்சலி. ஆஹா, நமக்கு பிடிச்ச பொண்ணு நாம ஜாயின் பண்ணிருக்க இதே கம்பெனில தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சவனே ஹீரோ செம்ம ஜாலியாயிரான். கட் பண்ணா அடுத்த நாள் வெறுப்போட ஜாயின் பண்ண அந்த ஆஃபீஸ்க்கு ஹீரோயினை பார்க்க போறோன்ற அந்த சந்தோஷத்தோட வேகமா ஆபீஸ் கிளம்பி போறான். அங்க போனா ஆல்ரெடி டீம் மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஹீரோ லேட்டா தான் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்காக போயிருக்கான். மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதும் ஹீரோயின் ஹீரோ கூப்பிட்டு, நாளையில இருந்து ஆபீஸ் டெஸ்க்ல 9 மணினா கரெக்டா 9 மணிக்கு இருக்கணும், 9:05 9:10 எல்லாம் வந்தா அதுக்கப்புறம் உனக்கு இந்த வேலை இருக்காது அப்படின்ற மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் தான் அதே ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க இன்னொரு ஸ்டாஃப் நம்ம ஹீரோயினை பத்தி ஹீரோ கிட்ட பயங்கரமா பேசுறாங்க. இங்க பாரு, நீ வேலை செய்யறது ஒரு மேட்ரிமனி கம்பெனி, உன்னுடைய வேலையே கிளைண்ட்டுங்களை கன்வர்ஷன் பண்ணணும். அதாவது பேசியே பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டை பிடிக்க வைக்கணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டை பிடிக்க வைக்கணும், பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிக்க வைக்கணும். இந்த வேலையில இந்த ஆபீஸ்ல டாப்ல இருக்கிறது யார் தெரியுமா? சீனியர் மேனேஜரான அஞ்சலி. அவங்க அட்டன் பண்ண ஒரு கிளைண்ட் கூட இது வரைக்கும் மிஸ் ஆனதே இல்லை. எல்லா மாசமும் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்னா அது அஞ்சலி மட்டும்தான். இது வரைக்கும் 950 கன்வர்ஷன் பண்ணிருக்காங்க. மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் 5-10 டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கே தள்ளாடிட்டு இருக்கும்போது, ஆனா அஞ்சலி மட்டும் அசால்ட்டா 900 கிராஸ் பண்ணி 1000 நோக்கி போயிட்டு இருக்கா. இவங்களை ஹையர் பண்றதுக்காக நிறைய மேட்ரிமனி கம்பெனிஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அஞ்சலி எங்கேயும் போகாம இங்கதான் இருக்காங்க. ஏன்னா அஞ்சலி ஒரு ஸ்டபனான கேர்ள். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமா பில்டப் கொடுக்க, நாம என்னமோ நினைச்சா ஆனா இந்த பொண்ணு வேற மாதிரி இருக்காளே. ஆபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாஸ். அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, பெருசா யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ வச்சுக்கவே மாட்டாங்க. இப்படி இருக்கிற அஞ்சலி நம்ம ஹீரோ கூப்பிட்டு முதல்ல இங்க என்ன வேலையோ அதை கத்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு பிழின்னு பிழிறாங்க. ஹீரோவால அவங்கள மாதிரி எல்லாம் கிளைண்ட் கிட்ட பேசவே தெரியல. அப்படியே தட்டு தடுமாறி ஹீரோ அந்த ஆபீஸ்ல பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்க ஆபீஸோட ரிசப்ஷன்ல ரெகுலரா ஒருத்தர நம்ம ஹீரோ பாக்குறான். அது யாருன்னா நம்ம விடிவி கணேஷ். டெய்லி இந்த ஆபீஸ்க்கு வராரு, ஆனா யாருமே இவரை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ டீ ஷாப்ல வச்சு விடிவி கணேஷை பார்த்து, ஆமா யார் சார் நீங்க, டெய்லி ஏன் இந்த ஆபீஸ்க்கு வரீங்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்க, தம்பி என் பேர் கணேஷ்பா, என்னுடைய ப்ரொஃபைலும் உங்க ஆபீஸ்ல இருக்கு, எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கொடுக்க சொன்னோம்பா, நான் இது நாள் வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸும் உங்க ஆபீஸ் சைட்ல இருந்து இல்ல. இவருக்கு வயசு கிட்டத்தட்ட 55 மேல ஆகுது. இப்பதான் இவருக்கு கல்யாணம் பண்ணணும்னே தோணி இருக்கு. ஆனா பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல, கல்யாணம் பண்ணா போதும்னு சுத்திக்கிட்டு இருக்காப்புல. அதுவும் அவருடைய அம்மாக்காகவா. இப்படி ஒருத்தர் இந்த மேட்ரிமனி நம்பி வந்து டெய்லி தனக்கு ஏதாவது ஒரு வரன் செட் ஆகாதான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. ஆனா ஒருத்தரும் இவரை மதிக்கவே மாட்டாங்களாம். இப்படி இவருடைய கஷ்டத்தெல்லாம் சொல்ல, சரி சார் நான் ஏதாவது பண்ண முடியுமா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு வந்துறாரு. நான் ஆபீஸ்ல இருக்கவங்க யாரும் பிடிவி கணேஷோட ஃபைல் எடுக்கவே பயப்படுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ முதல்ல அஞ்சலி கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த டார்ச்சரை ஸ்டாப் பண்ணி ஆகணும், இந்த மந்த் 1-2 டார்கெட்யாச்சும் நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பிளான போடுறான். சீட்டு கட்டு மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி அதுல தமிழ் சினிமால இருக்க பெஸ்ட் 10 லவ் பிலிமை பிக் பண்ணி அதையே சீட்டா மாத்தி கிளைண்ட்ஸ் கிட்ட உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, உங்களுடைய லவ் லைஃப் எந்த மாதிரி எல்லாம் அமையணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களே செலக்ட் பண்ண வைக்கிறான். இந்த மெத்தட் ஹீரோக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஒரே மந்த்ல நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட 16 கன்வர்ஷன் பண்ணி பயங்கரமா அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். இதனாலே அடுத்ததா ஹீரோயின் போய் அட்டன் பண்ண போற ஒரு ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக ஒரு அசிஸ்டண்டா ஹீரோவையும் கூட்டு போறாங்க. அங்க போன இடத்துல பணக்கார வீட்டு பொண்ணுக்கு அவங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க அப்பா ரொம்பவே ஒரு பிற்போக்கான ஆளா இருக்காரு. அவங்க பொண்ணு கிட்ட கூட கேட்காம எங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அந்த பணக்கார வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் சுத்தமா பிடிக்கல. அவங்க ஆல்ரெடி ஷாம்ன்ற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் ஸ்டேட்டஸ்ல இவங்களோட ரொம்ப கம்மின்றதுனால இந்த பொண்ணுடைய அப்பா லவ்வுக்கு ஒத்துக்கல. இந்த அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் நடந்தா நான் சூசைட் பண்ணி இறந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பணக்கார வீட்டு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி
சொல்லி அழ, கவலையே படாதமா, உண்மை காதல்லாம் சொல்லு, நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷாஜகான் விஜய் டைலாக் எல்லாம் பேசி இவங்க அப்பாவை ஏமாத்தி பொண்ணு லவ் பண்ற அந்த ஷாம்ன்ற பையன் ஒரு பெரிய பணக்கார மாதிரி ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டான அஷத் கானும் சேர்ந்து ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி இந்த பொண்ணுக்கு ஏத்த மேட்ச் ஷாம் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினே நம்ப வச்சிடறான். ஆனா கடைசி நிமிஷத்துல ஹீரோயின் இந்த பொண்ணுக்கு வேற ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சை சூஸ் பண்றாங்க. இந்த விஷயம் தெரிய வந்ததும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து, ஏங்க அந்த பொண்ணு ஷாம்ன்ற பையனை தான் லவ் பண்றான், தயவு செஞ்சு அவங்க லவ் சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட, டே அஜித்தே நீ என்னென்ன ஃப்ராட் பண்ண, இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்க அந்த ஷாம்ன்ற பையனுடைய ஃபைலை எப்படி நீ ஆஃபீஸ்க்குள்ள கொண்டு வந்த, எல்லா ஃப்ராட் தனமும் எனக்கு தெரியும், இத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன், எது ஒரிஜினல் ஃபைல் எது ஃபேக் ஃபைல் எனக்கு தெரியாதா, அந்த பொண்ணுக்கு எது நல்லதோ அவங்க அப்பா அதை தான் பாப்பாரு, அதை தான் நாமளும் பண்ணணும், காதல் கீதல் எல்லாம் உள்ள போனா லைஃப் ஸ்பாயில் ஆயிடும், ஃபோர்ஜரி பண்ணிருக்க அதுக்கே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும், ஒழுங்கா வேலையை விட்டு போயிடு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் பயங்கரமா மிரட்ட, அந்த இடத்துல ஹீரோ கடுப்பாகி, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, வர கிளைண்ட்ஸை மண்டையை கழுவி மாதிரி அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற மாதிரிலாம் கனாபின்னு திட்ட, பார் அஜித் உனக்கு அவ்வளவுதான் லிமிட், இங்க லவ் அந்த எமோஷனுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது, லைஃப்ல ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும்னா அவங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, கடுப்புல நம்ம ஹீரோ டெய்லி இந்த ஆஃபீஸ்க்கு நடையா வந்துட்டு இருக்காப்ல நம்ம விடி கணேஷ், அவரை கூட்டு வந்து ஹீரோயின் முன்னாடி, நானும் ஆஃபீஸை ஜாயின் பண்ண நாள்ல இருந்து இவரை பார்த்துட்டு இருக்கேன், உங்க ஸ்டைல்ல உங்க மெத்தட்ல இவருக்கு ஏத்த மாதிரி ஒரு வரனை நீங்க அமைச்சு கொடுத்துருக்கீங்களா, இல்ல இதுவே ஹை ப்ரொஃபைல் கோல்டு கிளைண்டா இருந்தா ஸ்டேட்டஸை பார்த்து சேர்த்து வைப்பீங்க, இவர் சில்வர்ன்றதுனால தானே இவரோட ஃபைலை நீங்க திறந்து கூட பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனை பார்த்து காத்த, இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு சேலஞ்சை போடுறாங்க. சரி ஓகே, உன்னுடைய மெத்தட்ல அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுதான்னு பாரு, நானும் என்னுடைய ஸ்டைல்ல ஒரு பெஸ்ட் மேட்சிங்க பாக்குறேன், யாரு மூலியமா அவருக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம பார்ப்போம், இந்த சேலஞ்சில் நீ தோத்துட்டா வேலையை விட்டு போயிடணும், அதுவே நான் தோத்துட்டா நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் மோதிக்க, நடுவில் இருக்க விடி கணேஷா, எப்பாடே என்னைய வச்சுதான் நீங்க ரெண்டு பேரும் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை யாரும் இது வரைக்கும் கேட்கலையாடா அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னன்றதையே ஹீரோவும் ஹீரோயினும் காது கொடுத்து கேட்காமலே இப்படி சேலஞ்ச் பண்ணிட்டு போக இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ விடிவி கணேஷை கூட்டிட்டு போயிட்டு அவன் நம்பக்கூடிய தமிழ் சினிமா லவ் ஸ்டைல்ல அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவருடைய வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. பேரலா இந்த பக்கம் ஆஃபீஸ்ல இருந்தபடியே நம்ம ஹீரோயின் விடிவி கணேஷ்க்கு ஏற்ற மாதிரியான ப்ரொஃபைலை தேடிட்டு இருக்கும்போது தான் ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃபுங்கெல்லாம் சேர்ந்துட்டு விடிவி கணேஷோடைய ஃபைலை தொடவே நாங்கள் ஏன் பயப்படுறோம்னா அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை என்னன்றத இந்த பக்கம் அவர் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல விடிவி கணேஷ் ரிவீல் பண்றாரு. என்னன்னா, சின்ன வயசுல ஒரு பயங்கரமான கிரிக்கெட் பிளேயரா ஒரு நாள் ஒரு முக்கியமான டோர்னமெண்ட்ல லாஸ்ட் 2 பால்ல 4 ரன் அடிக்கணுமா. பேட்டிங் சைட்ல கணேஷ் தான் இருந்திருக்காரு. பவுலிங் போடுறவன் வெறியோட வந்து பால் போட கணேஷும் பேட்டை ஓங்கி அந்த பால் அடிப்பார்னு பார்த்தா ஆனா பால் மிஸ் ஆகி அவருடைய உயிர் நாடியில அந்த பால் அடிச்சிருக்கு. பாவம், மேட்ச் அன்னைக்கு ப்ரொடெக்ஷனுக்காக ஹெல்மெட்டு, கிளவுஸ், நீ பேட் எல்லாத்தையும் போட்டு போனவர் முக்கியமான கார்டை மறந்துட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான், ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இவரை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஆள் பொழைச்சிக்கிட்டாரு. ஆனா பாவம், இவருடைய புத்திர பாக்கியம் மட்டும் புடிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் ஒரு சோகமான செய்தியை சொல்ல அவ்வளவுதான், பாவம் விடிவி கணேஷ் அப்பவே மனசொடிச்சு போயிருக்காரு. இதுதான் இவருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. பாவீங்களா, இந்த பிரச்சனைடா முதல்ல சொல்லியிருக்கணும். ஆல்ரெடி ஏஜ் 50க்கு மேல தாண்டிடுச்சு, இதுல இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை. இவ்வளவு இருந்தும் ஏத்துக்கிட்டு ஒரு பொண்ணா பார்க்கணும், ரொம்பவே ஒரு கஷ்டமான டாஸ்க் தான். இருந்தாலும் நம்ம ஹீரோ கூட அர்ஷத் கானை வச்சுக்கிட்டு அவன் பார்த்த லவ் படங்கள் அதன் அடிப்படையில எப்படியாச்சும் விடிவி கணேஷ்க்கு ஒரு நல்ல துணைவியை தேடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கான். விடிவி கணேஷோட கெட்டப்ப மாத்துறாங்க, அலைப்பாயுதே மாதவன் மாதிரி லவ் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு கூட ஒர்க் அவுட் ஆகல, எல்லாமே காமெடியில போய் முடியுது. அப்படியே இந்த பக்கம் ஆபீஸ்ல உட்கார்ந்தபடியே நம்ம ஹீரோயின் விடிவி கணேஷ்க்கு ஏத்த மாதிரி ஒரு 3 ப்ரொஃபைல செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல முதல் ப்ரொஃபைல்ல இருக்க ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக விடிவி கணேஷ் தான் அம்மாவை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போயிருக்காரு. அந்த பொண்ணு வீட்டு சைட்ல இருந்தும் வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு ஏஜ்டு பர்சன், லேட் மேரேஜ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடிவி கணேஷ் கூட எல்லா ப்ராப்ளமும் சொல்லி தான் இந்த கல்யாணத்தை பண்ண போறாங்களாம். அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு விடிவி கணேஷ் கிட்ட எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதை கேட்கறாங்க. இந்த விஷயம் கணேஷோடைய அம்மாக்கு பிடிக்கல. டேய், இந்த வரன் நமக்கு வேணாடா, அந்த பொண்ணு உனக்காக ஓகே சொல்ல,
உங்ககிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிக்காகவும் உன்னுடைய பேங்க் பேலன்ஸ்க்காகவும் தான் ஓகே சொல்றா. இந்த பொண்ணை கட்டினா நீ சந்தோஷமா இருக்க மாட்டே அப்படின்ற மாதிரி அந்த வரனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஒண்ணு போனா என்ன, இன்னும் 2 இருக்கு, அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதே ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 2வது வரேன்னு சொல்லிட்டு கடைசியில வரவே இல்லை. இப்போ விடிவி கணேஷ் இருக்கிறது ஒரே ஒரு சாய்ஸ். அந்த பொண்ணு விடிவி கணேஷ்க்கு ஏத்த மாதிரியே இருக்காங்க. அவங்களுக்கும் கணேஷை பிடிச்சிருது, கணேஷ்க்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருது. ஓகே, இந்த பொண்ணையே பேசி முடிச்சிடலாம் சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்கும்போது தான் கடைசியா பார்த்த அந்த பொண்ணு கணேஷ்க்கு கால் பண்ணி, நம்ம பண்றதே லேட் மேரேஜ், இதுல நான் என்னால உங்க அம்மாவெல்லாம் வீட்டுல வச்சு பாத்துக்க முடியாது, அவங்களை ஏதாவது ஒரு ஹோல்டேஜ் ஹோம்ல சேர்த்துலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அம்மா என் கூட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கணேஷும் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. ஆனா ஆபீஸ்ல இருக்க நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் விடிவி கணேஷை கன்வின்ஸ் பண்ணி, பாருங்க உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சாய்ஸ் தான், நீங்க தான் கொஞ்சம் இறங்கி போகணும், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு மட்டும் உங்க அம்மாவை ஏதாவது ஒரு ஹோல்டேஜ் ஹோம்க்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் விடிவி கணேஷை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா அவர் கன்வின்ஸே ஆகல. என்னங்க பேசுறீங்க, சின்ன வயசுல என் அப்பா விட்டு போனதுல இருந்து கால் ஜவ் அருந்து போற அளவுக்கு டெய்லர் மிஷினை ஓட்டி அதுல வர பணத்தை வச்சு நான் ஆளாக்கி வளர்த்துருக்காங்க, நான் இப்ப கூட கல்யாணம் பண்றதே அவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான், அவங்க போனதுக்கு அப்புறம் நான் தனிமரமா ஆயிடுவேன்னு அந்த பயத்துல தான் அவங்க இருக்காங்க, அவங்களுடைய சமாதானத்துக்காக தான் இந்த கல்யாணமே பண்றேன், ஆனா நீங்க கடைசியில அவங்களே விட்டு போகணும்னு சொல்றீங்க, போங்கடா நீங்களும் உங்க மேட்ரிமோனியும் சொல்லிட்டு ஹீரோயினை ரிசப்ஷன்ல வச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு ஆபீஸை விட்டே போயிடுறாரு. இது நாள் வரைக்கும் ஹீரோயின் ஃபேஸ் பண்ண ஒரு கிளைண்ட் கூட மிஸ் ஆனதே இல்லை. ஆனா முறையா ஒரு கிளைண்ட் ஆபீஸ்ல வச்சே இப்படி ஹீரோனை திட்டிட்டு போறாங்க. கட் பண்ணா அடுத்த 2-3 நாளைக்கு ஹீரோயின் ஆபீஸ்க்கே போல. ஏன் ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுல ஹீரோயின் தாத்தா இருக்காரு. ஹீரோயினுக்கு அப்பா அம்மா சொந்தம் யாரும் கிடையாது. ஹீரோயின் தாத்தா ஹீரோ கிட்ட, யார்ப்பா நீ, அஞ்சலி கூட ஒன்னா வேலை செய்றோனா, இது வரைக்கும் அவ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் வீட்டுக்கு வந்ததே இல்ல, முறையா வந்திருக்க, சரி வா காஃபி குடி அப்படின்லாம் பயங்கரமா அந்த தாத்தா பேசுறாரு. அஞ்சலியை பார்க்கணுன்ற மாதிரி ஹீரோ கேட்க, பின்னாடி தான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா போய் பாரு அப்படின்ற மாதிரி தாத்தாவும் சொல்ல, ஹீரோயின் ரூம்குள்ள போய் பார்த்தா ஹீரோயின் ஒரு பெயிண்டரா இருக்காங்க, நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்திருக்கிறத பார்த்துட்டும், அஜித் என்ன வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இல்ல ஆபீஸ்ல வச்சு கணேஷ் திட்டிட்டு போனதுல இருந்தே நீங்க ஆபீஸ்க்கு வரவே இல்லை. ஆமாப்பா நான் லீவ்ல போறேன்னு பாஸ் கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், உங்ககிட்டயும் சொல்லணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து கேட்க, இல்ல உங்களை நான் நேர்ல பார்த்துட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் அதை பிரிச்சு படிக்கிறாங்க. அதுல ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ். எங்க இந்த சம்பவத்துக்காக நீங்க ரிசைன்லாம் பண்ணிட்டு போவாதீங்க, பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூலா வராங்க. அவ்வளவுதான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் ஹீரோயின் ஆஃபீஸில் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஸ்டபனான ஒரு கேர்ளாக இருந்தாங்களோ, அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்ம ஹீரோ கூட மட்டும் ஆஃபீஸில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு அழகான மாண்டேஜ் சாங். அந்த சாங்கோடைய முடிவில் ஹீரோயினும் ஒன்னா ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி கொடுக்க, அங்க எப்பவும் போல விடிவி கணேஷ் நின்றுட்டு இருக்காரு. எலியும் பூனியுமா இருந்தீங்க, என்ன வச்சு நீங்க 2 பேரும் இப்போ ஒன்னாயிட்டீங்களா, இப்படி வாங்க உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விடிவி கணேஷ்க்கு ஒரு வரன் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அது எப்படின்னா, டெய்லி இந்த மேட்ரிமோனி ஆஃபீஸ்க்கு நடந்தார்ல, அப்போ அங்க ரிசப்ஷன்ல இருந்த ஒரு மலையாளி லேடி சிங்கிள் பேரண்டா இருக்காங்க. அவங்களுக்கு கணேஷோட இன்னசென்ஸ் பிடிச்சு போய் கணேஷ் எப்படி இருக்காரோ அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. கடைசியில இங்க ஒரு பியூரான லவ் தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் விடிவி கணேஷ் சொல்றாரு. இவ்வளவு நாள் லவ்னாலே வெறுத்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மேல லவ் வர ஆரம்பிக்குது. ஹீரோக்கும் அதே ஃபீல். ஆனா என்ன, ஹீரோயின் லைஃப்ல ஒரு பாஸ்ட் இருக்கு. அந்த பாஸ்ட்ல மைக்கிள்ன்ற ஒரு பையனை இவங்க உயிருக்கு லவ் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மைக்கிள் விட்டு போயிருக்கான். அப்பத்துல இருந்தா நம்ம ஹீரோயின் லவ்வே வெறுத்திருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பவும் ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லைட்டா ஃபீல் வந்திருக்கு. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட் அஷத் கான் என்ன பண்றானா, நாளைக்கு உன்னுடைய பர்த்டே, அஞ்சலியை இன்வைட் பண்ணுவோம், இந்த பர்த்டே பார்ட்டியில வச்சு அவங்க உன்னை லவ் பண்றாங்களா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோடைய பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கோலிக் எல்லாரும் வந்திருக்காங்க. கடைசியா ஹீரோன்னு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹீரோக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. வழக்கம் போலதான் நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த கிஃப்ட் மட்டும் பிரிச்சு பார்க்க, அதுல ஹீரோயின் வரைஞ்சு கொடுத்த ஒரு அழகான பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்ல ஹீரோயின் நின்றுட்டு இருக்க மாதிரியான ஒரு பெயிண்டிங்கை பார்த்ததுமே ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறான், கண்டிப்பா ஹீரோயின் நம்ம மேல லவ்ல தான் இருக்காங்க சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றான். ப்ரப்போஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயினோட அந்த பாஸ்ட் லவ் மைக்கிள்ன்றவன் விட்டு போனது, அதை பத்தியெல்லாம் நீ கவலையே படாத அப்படி இப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி தியாகி மாதிரி பேச, இதுல நம்ம ஹீரோயின் ட்ரிகர் ஆயிராங்க. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், என்னோட பாஸ்ட பத்தி உனக்கு என்ன தெரியும், எதுவுமே தெரியாம நீ ஏதோ எனக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரிலாம் பேசுற, இது ஒர்க் அவுட் ஆகுது அஜித் அப்படின்ற மாதிரி கோவமா திட்டிட்டு போயிடுவாங்களா. அவ்வளவுதான், ஹீரோ மனசோடைஞ்சு போயிடறான். கட் பண்ணா அடுத்த ஒரு வாரத்துக்கு ஹீரோயின் ஆபீஸ்க்கே வரல. ஹீரோயின் இருந்த வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. ஹீரோயினை தேடிட்டு எல்லா பக்கமும் போய் பார்க்கறான். ஹீரோயின் எங்க போனாங்கன்னே தெரியல. அவ்வளவுதான், அப்படியே மனசோடைஞ்சு போயிட்டு ஹீரோ சோகமா இருக்க, அப்ப பக்கத்துல அவங்க அம்மா என்னப்பா திரும்பவும் லவ்வா, யாரு அஞ்சலி தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்க,
அதுக்கு நம்ம ஹீரோவா அம்மா எனக்கு இந்த லவ்னாலே என்னன்னே புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல தான் இவங்க அம்மா ஒரு சூப்பரான அவங்க லைஃப்ல நடந்த ஒரு பேக் ஸ்டோரி சொல்றாங்க. ஹீரோவுடைய அம்மா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணாங்களாம். வீட்டுல ஒத்துக்கலன்னு ஓடி போய் கல்யாணமும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல எல்லாமே சந்தோஷமா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா போக போக இந்த காதல் கல்யாண வாழ்க்கை 2 பேருக்கும் நரக வேதனை கொடுத்திருக்கு. அவசரப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி இவங்க அம்மாவை ஃபீல் பண்ண வச்சிருக்கு. இப்படியே போச்சுன்னா லைஃபே முடிஞ்சிடும். ஒன்னு சூசைட் பண்ணிக்கணும், இல்லைன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு திரும்ப வீட்டுக்கே போயிடணும். இந்த 2 ஆப்ஷன் தான் எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் எடுத்த முடிவு திரும்ப நான் வீட்டுக்கு போயிட்டேன். திரும்ப நான் வீட்டுக்கு வந்ததுமே என் ஃபேமிலியை ஏற்றுட்டாங்க. ஆனால் அவங்க போட்ட ஒரே கண்டிஷன், நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளையை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டாங்க. நானும் அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிட்டு அப்புறம் தான் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டேன். உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணும்போதே என் லைஃப்பில் நடந்த எல்லாமே உங்கள் அப்பாவுக்கு தெரியும். ஆரம்பத்தில் ஒரே வீட்டில் நானும் உங்கள் அப்பாவும் ஒன்றா இருந்தாலும் வேற யாரோ மாதிரி தான் இருந்தோம். ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பழைய கசப்பான வாழ்க்கையிலேருந்து உங்கள் அப்பா தான் என்னை மீட்டு கொண்டு வந்தார். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் உங்கள் அப்பா ஒரு நாள் கூட எந்த சண்டையிலுமே என்னுடைய அந்த பாஸ்ட் லைஃப் அதை பத்தி அவர் பேசினதே இல்லை. அதுதான் அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. என்ன ஃபீல் பண்ணுன்ற முதல் கொண்டு உங்க அப்பா என்ன புரிஞ்சு வச்சிருந்தாரு. இதுல தான் லவ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க லைஃப்ல நடந்த ஒரு அழகான கதையை சொல்ல இது கேட்டதுமே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயங்கர எமோஷன் ஆயிரும். இப்பதான் நம்ம ஹீரோக்கு உங்க அப்பா மேல ஒரு பயங்கரமான மரியாதையே வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த லவ் பிரேக்கப் இந்த ஃபீலிங் இதுல இருந்தான் வெளியே வந்து ஒரு நல்ல ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறான். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இவனுடைய பழைய அந்த மேட்ரிமனி ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் கால். இந்த கால் அட்டன் பண்ணி பேசும்போது தான் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்த ஷாமுன்ற அந்த பையனை விட்டுட்டு வேற ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, அந்த கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகல. டைவர்ஸ் ஆகி அந்த பொண்ணு வீட்டில் தான் இருக்காங்களா. நீ நினைச்சா திரும்பவும் அவங்க லவ்வை சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பணக்கார வீட்டு பொண்ணை அவ லவ் பண்ண ஷாமுன்ற அந்த பையனை ஒரு காஃபி ஷாப்ல வச்சு மீட் பண்ண வச்சு 2 பேரையும் திரும்ப ஒன்று சேர்த்து அவங்களுக்கு கல்யாணமும் ஏற்பாடு பண்றாங்க. அந்த கல்யாணத்துல மொத்த ஆஃபீஸ் கொலீக்ஸ் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கல்யாணத்துல சந்தோஷமா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோ அஞ்சலியை திரும்ப சந்திக்கிறான். அஞ்சலியை நேர்ல மீட் பண்ணி பேசிக்கும் போது தான் ஒரு விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா அஞ்சலி லாஸ்டா நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியால போயிட்டு ஒரு புது ஆபீஸ்ல செட்டில் ஆயிருக்காங்க. விஷயம் கேள்விப்பட்டதும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டான அர்ஷத் கான், ஆடா பாவி உள்ளூர்ல இல்லாத பொண்ணியாடா ஊர் ஊரா போய் தேடிருந்த அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு போக கடைசியா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட மனசு விட்டு பேசுறான். இப்பதான் அந்த லவ்னா என்னன்னு எனக்கு புரிய வருது. நான் அன்னைக்கு ஏதோ உனக்கு வாழ்க்கை தர மாதிரி எல்லாம் பேசுனது ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுச்சு. நான் உன்னை நேர்ல மீட் பண்ணி எப்படியாச்சும் சாரி கேட்கணும் தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினா இல்ல நானும் உன்னை புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், உன்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. கடைசியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேராங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மினி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை பாய்.